வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 100. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நம்ம கூப்பிடலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு. கலைமாமணி மணிகண்டன், கை தட்டுங்க. பாப்பா பெரிய மனுஷா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்னா இதை பாரு, நீ என்னை விட என் வாய்ஸை நல்லா பண்ணுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் பிக் பாஸ்ல 100 நாள் வந்திருக்க, எப்படி ஃபீல் பண்ற? பிக் பாஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் கமல் சார் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அதான் ஞாபகம் வருது. வெல்கம் டு பிக் பாஸ். அவர் என்ன வெஸ்டர்ன் டெக்ஸஸ் லாங்குவேஜ் சொல்லுவார். வெல்கம் டு பிக் பாஸ், A1 காலிங், A2 ரிசீவிங் டிரான்ஸ்மிட்டர். ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. சரி, வாழ்க்கை எப்படி போகுது? மணிகண்டனோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? வாழ்க்கையை பற்றி டெல்லி கணேஷ் சார் ஒரு விஷயம் சூப்பராக சொல்லியிருப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டே சீக்கிரம் சொல்லுடா, பியூட்டிஃபுல்லாக வாழுடா வாழ்க்கையை, சீக்கிரம் தூங்கு, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு அப்படின்ட்டு. அப்புறம் சூர்யா சார் கூட வாழ்க்கையை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நல்லா படிங்க, படித்தாதான் நீங்கள் முன்னேற முடியும். கரெக்டாக சொல்கிற விஷயம் நல்லா அருமையாக பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பார் சார். ரொம்ப பிடிக்கும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்ற, ஆனால் நீ கடைசி வரைக்கும் ஒன்றுமே சொல்லலாம். சரி, பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கான உங்களோட நோக்கம் என்ன? மணிகண்டன் நோக்கம்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு M.R. ராதா சார் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. டேய் நோக்கத்தோட இருங்கடா, இல்லனா வாழ்க்கை நாசமா போயிருண்டா. முடியல, ஒரு நிமிஷம் ஆட்டம் இருப்பா. ஒண்ணுதான் பாக்கேன். ஒரு 5 செகண்டு உன் வாய்ஸ்ல பேசுப்பா. மக்களுக்கு உன் வாய்ஸ் என்னன்னு மறந்த மாதிரி இருக்கு. தனிச்சு நின்னா தானே தெரியும். ஆனால் தனிச்சு நிற்கிறத பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. ஏண்டி இந்த ஒரு லட்ச ரூபா காரு, 5 லட்ச ரூபா காரெல்லாம் போக மாட்டாங்களா? 10 கோடி ரூபா கொடுத்து தான் காரில் போவாங்களா? அது மட்டும் இல்லாமல் திரும்பி பார்த்தா நானே 10 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நிமிஷம், இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும் உள்ள மைக் தேவையில்லை. நீ ஆனால் உள்ள போ, உனக்கு மட்டும் இந்த சீசன் மைக்கே கிடையாது. போ, எவனுமே அவனுக்கு மைக்கு கொடுக்காதீங்க, பார்த்துக்கோ. அண்ட் த வின்னர் ஆஃப் பிக் பாஸ் இஸ் மணிகண்டன். ஏன்னா இப்போதான் ஆரம்பிச்சது, அதுக்குள்ள வின்னர்ன்றீங்க. அது நான் தான் உன்னை இன்னும் உள்ள வரல போட. நம்ம இப்போ அடுத்த கண்டஸ்டன்ட்டை கூப்பிட்டுலாம். எனக்கு லெட்ஸ் வெல்கம் தனுஷ் சார். நான் உங்களோட பெரிய ஃபேன். ஆக்சுவலாக எப்படி இருக்கீங்க தனுஷ் சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தாலும் அதை விட பெரிய சந்தோஷம். சார் சாரி, நீங்கள் பேசுறது வந்து மக்களுக்கு ஒழுங்காக கேட்கலன்னு நினைக்கிறேன். இந்த மைக்கை நான் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் என்னப்பா அந்த சிவம் புண்ணியத்தில் நான் சூப்பராகவே இருக்கேன். ரசிகர்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. நான் எப்பேற்பட்டவனே ரசிகர்களுக்கு தெரியும். மற்றபடி ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்ததுல. என்ன சார், மைக்கு கிட்ட கொண்டு வர வாயை ஒரு மைக் போகுது, கையெல்லாம் திடீர்னு பிதிக்கிக்குது. என்ன ஏன் சார், நாங்களாம் மைக்கை பிடிச்சி பேசக்கூடாதா? பேசலாம். ஒரு கூட்டம் என்ன அழிக்கிறதுக்காகவே போராடிட்டு இருக்கு. போராடட்டும். ஆனா சிவனுக்கு தெரியும் நான் யாரு. ஓகே சார், ஓகே சார். சரி சார், நீங்க பிக் பாஸ்க்கு ஏன் வந்தீங்க சார், சொல்லுங்க. ஏன்ப்பா நாங்கெல்லாம் பிக் பாஸுக்கு வரக்கூடாதா? வெள்ளையா ஹிந்தி பட ஹீரோ மாதிரி இருந்தா மட்டும் தான் வரணுமா? ஐயோ சார், உங்களை யாரும் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார். நீங்க சொல்லுங்க சார். அதான் ஏன்பா என்னைய பத்தி சொல்ல கூட மாட்டீங்களா? ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருக்கானா? ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த சிவனுக்கு தெரியும், என் ரசிகர்களுக்கு தெரியும். ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறீங்க? வீடுன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. 5 வயசு இருக்கும், அது சிவனுக்கு தெரியும். 5 வயசு இருக்கப்ப தங்கறதுக்கு வீடு இருக்காது, வீடு கட்ட காசு கூட இல்லை. ஃப்ரிட்ஜோட அட்டைப்பட்டி, ஃப்ரிட்ஜோட அட்டைப்பட்டிக்குள்ள வந்து நானும் குடும்பமும் இருந்தோம். அந்த வீட்டுக்குள்ளேயும் சிவனோட புண்ணியத்துல இருந்தேன், இந்த வீட்டுக்குள்ளேயும் சிவனோட புண்ணியத்துல இருந்தேன். இங்கே எல்லா கஷ்டத்தை பத்தியும் பேசிட்டீங்கன்னா உள்ள போகும்போது இந்த பர்சனல் ஸ்டோரி டாஸ்க்னு இருக்கு, அதுல என்ன சார் பேசு? அந்த சிவனுக்கு தெரியும். ஏன் சார் நாங்களாம் வந்து எங்க கஷ்டத்தை பத்தி மேடையில பேசவே கூடாதா? கண்ணுக்கு தெரியாத சிவனும் என் ரசிகர்கள் இருக்கும். நான் போயிட்டே இருப்பேன் சார், அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம அடுத்து கூப்பிட போற கண்டஸ்டன்டோட பேரு நிறைய பேர் இருக்கு அவருக்கு. ஃபர்ஸ்ட் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம், இல்ல பேட்மேன், சூப்பர்மேன், ஆட்மேன், சிம்பு. சார் சிம்பு வர கொஞ்சம் லேட் ஆகும் போல, நீங்க அடுத்த கண்டஸ்டன்ட் கூப்பிடுங்க சார். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன சஸ்பென்ஸ், இன்னும் வந்து சிம்பு வரல. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட்டை கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஆர் வெரி ஓன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்
சார் ஐ எம் பிக் ஃபேன் சார். என்ன ஆசீர்வாதம். வாழ்த்துக்கள் சார். நீங்கள் வந்து இப்போ பிக் பாஸ்க்கு வந்தது எங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்த உலகத்துக்கே ஒரு பெருமை. ஸோ நீங்கள் பிக் பாஸை பற்றி என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? வாழ்த்துக்கள். ஸோ நம்ம காத்துக்கிட்டு இருந்த டைம் வந்துடுச்சு. லெட்ஸ் வெல்கம் சிம்பு சார். ஹலோ சார், நீங்க காலைல 10 மணிக்கு கூப்பிட்டீங்களா, அவர் நைட்டு 10 மணிக்கு நினைச்சுக்கிட்டாரு. ஸோ அவர் வர கொஞ்சம் டைம் ஆகும், நீங்க அடுத்த கண்டஸ்டன் கூப்பிடுங்க சார். சரி, ஓகே. ஆக்சுவலாக மறுபடியும் உங்களுக்கு ஒரு சின்ன சஸ்பென்ஸ். இப்போது சிம்பு வரல, நம்ம கொஞ்ச நேரத்தில் அவரை கூப்பிடுவோம். அவர் மீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிக் பாஸில் அடுத்த கண்டஸ்டன்ட் நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்களை வெல்கம் செய்யலாம். கை தட்டுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் சூர்யா பேசுறேன். வணக்கம் விஜய் சேதுபதி சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நான் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஷூட் முடிச்சுட்டு ஃபேமிலியோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் இங்க வந்து பிக் பாஸுக்கும் என் ஃபேமிலியா கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்களையும் நான் உள்ள கூப்பிடலாமா சார்? இது வந்து ஒரு சிங்கிள் பர்சன் கண்டஸ்டன்ட் கேம். ஸோ ஒருத்தர் தான் உள்ள போய் விளையாட முடியும். ஓ, அப்படின்னா ஏன் சிங்கிள் ஒருத்தர் சொல்றீங்க? ஒன்னு சொல்லுங்க, அப்பதான் தமிழ்நாட்டுக்கே தெரியும். அது எப்படி சார் தெரியும்? கொடுவா என் மகனே. தெரிஞ்சு சார். ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் தட் மூவி. ஓகே, சூப்பரா அதுல எல்லா கேரக்டரும் அப்படியே ரொம்ப நல்லா, வாய்ஸ் ரொம்ப நல்லா. நன்றி. என்னோட குழந்தைங்க எல்லாம் மும்பைல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள கஷ்டப்பட்டு லீவ் போட்டு வர சொல்லியிருக்கேன். அவங்களையும் நான் இந்த ஸ்டேஜ்ல ஏத்தலாமா? வாங்க சார், வாங்க. ஹலோ மேம். வேணாம், எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அவங்கள அங்கேயே உட்காந்துருக்கோம். சரி சார். சார், நீங்க இப்போ பிக் பாஸ் உள்ள கண்டஸ்டண்டா போறீங்க. மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணுவீங்க? நான் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனதா ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டி ஜோவை மிஸ் பண்ணுவேன். சரி சார். வேற என்ன சார் பண்ணுவீங்க? அப்புறம் என் ஜோதிகாவை மிஸ் பண்ணுவேன். அது ஓகே சார். வேற என்ன பண்ணலாம், என்ன ஸ்ட்ராட்டஜி? வேற என் பெட்டர் ஹாஃபை மிஸ் பண்ணுவேன். சார் சரி, ஓகே சார். வேற சார்? என் ஒய்ஃபை மிஸ் பண்ணுவேன். வேற என்ன பண்ணுவீங்க? என்னோட பெண் ஜாதியை மிஸ் பண்ணுவேன். வேற என் பார்ட்னர் ஜோவை மிஸ் பண்ணுவேன். ஓகே சார். வேற? என் காதலியை மிஸ் பண்ணுவேன். வேற? என்னோட லவ் ஆஃப் மை லைஃபை மிஸ் பண்ணுவேன். வேற இல்ல? என்னோட மறு பாதியை கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். அவ என் பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டியை மட்டும் தான் எப்பவுமே மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம லைஃபே இல்ல. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். யாரு? பேசுங்க. ஹலோ சொல்லுங்க, நான் தான் உங்க சூர்யா பேசுறேன். டீ காபி நாக்கில் படிச்சுன்னா தொலைச்சு போட வேண்டாம். தொலைச்சு வங்காள விரிகுடா 10 என்னடா அங்க நின்று பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கிறியாமா, உள்ள போக மாட்டியாமா? டீ காபி நாக்கில் படிச்சுன்னா தொலைச்சு போட வேண்டாம். தொலைச்சு அப்ப இப்ப உள்ள போயிருப்பா. இது ரொம்ப நன்றி. நான் ரொம்ப சூர்யா உள்ள கிளம்புறேன். அவருக்கு தயவு செய்து நீ கால் போடாதீங்க. அவர் நம்பர் டெலீட் பண்ணிருங்க. சார் ரொம்ப நன்றி மணிகண்டன். பண்ணதுல உருப்படியான விஷயம் இதுதான். தேங்க்யூ. ஸோ நம்ம காத்துக்கிட்டு இருந்த டைம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் சிம்பு. சார், சிம்புன்னு தெரியாத தெலுங்கு பிக் பாஸ்க்கு போயிட்டாரு. அவர் வெளியே வர கொஞ்சம் டைம் ஆகும். நீ அடுத்த கண்டஸ்ட்ல கூப்பிடுங்க சார். அடுத்து ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அவரையும் கூப்பிட்டுருவோம். நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சியான் விக்ரம். என்னப்பா சியான் விக்ரம் காணும், வருவாரா இல்லையா? எங்க போயிருக்காரு? இருங்கண்ணா. எப்படி வருவாரு? எங்க இருக்காரா? இங்க இருக்காரு சியான் விக்ரம். சார், இந்த கெட்டப் நல்லா இருக்கு. நான் போட்டதே இல்லையே சார். நீங்க போட்டதுதான் சார். ஓகே. சார் என்ன சார், என் கை காலெல்லாம் கட்டி போட்டு என்ன மாதிரி கெட்டப் போட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க சார்? நம்ம எப்பயுமே கெட்டப் போடுறதுனாலே ரொம்ப ஜாலியா இருக்கு சார். நம்ம ஜாலியா பண்ணிட்டு போயிடுவோம். நல்லா பண்ணா சார். ரொம்ப சூப்பரா சார். எல்லாரும் ஒரு வாட்டி கை மட்டும் தட்டிடுங்க சாருக்கு. சார் இதை மட்டும் எடுக்கல. ஆஹா, இது நல்லா இருக்கே. இதை வச்சு 2 வேஷம் போடலாம் போல. இதை இந்த ஆளுக்கு தெரியாம எங்களை ஒளிச்சு வைக்க சியான் விக்ரம் சார். ஏன்னா நீங்க நிறைய ஜெனரேஷன் ஆக்டர்ஸ்க்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க. இனிமே வர காலத்துக்கும் இருப்பீங்க சார். நீங்க பிக் பாஸ் உள்ள போறோன்னே என்ன சார் பண்ண போறீங்க? சூப்பர் சார். நீங்க கேட்டீங்க பாருங்க சார். 30 நாள்ல 80 கிலோ குறைச்சு கூழன் வேஷம் போலான்னு இருக்கு. அதே மாதிரி 40 நாள்ல 100 கிலோ ஏத்தி பைல்வான் வேஷம் போலான்னு இருக்கு. இந்த கண்ணு இருக்குல்ல, 2 கண்ணு கத்தியால சுத்தி அப்புறம் குருட வேஷம் போலான்னு இருக்கு சார். குருட அப்புறம் அந்த கை ஒரு பக்கம் தனியா பிச்சு விட்டு கால் ஒரு பக்கம் பிச்சு விட்டு நொண்டி வேஷம் போலான்னு இருக்கு சார். மொத்தம் 100 நாள் 200 வேஷம் போலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன் சார். அது நீங்க வேஷம் போறதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயம், மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் பிக் பாஸ்ன்னு சொல்லும் போது இல்லை சார், அதோட கான்செப்டே போற கண்டஸ்டன்ட் அவங்களா இருந்து மக்களை கவர்ந்து
வந்து ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு தான் சார் பார்ப்பாங்க. அது 100 நாளும் அவங்களா இருக்கும் சார். எந்த கெட்டப் போட வேண்டிய அவசியம் இல்லை சார். 4-5 கெட்டப் போடணும் சார். ஒரு நாளைக்கு கெட்டப் போட்டா சார் ஜாலியா இருக்கும். கெட்டப் இல்லைன்னா எப்படி? நான் படம் சைன் பண்றது 4 கெட்டப் இருக்குன்னு சொல்றதுனால தான். அப்புறம் எப்படி சார் கெட்டப் போடாம இருப்பேன்? கெட்டப் போடணும் சார். உங்களோட டெடிகேஷன்லாம் எனக்கு புரியுது. பட் உள்ள போகும்போது லேடிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. லேடிஸ் இருப்பாங்களா? அப்ப அவங்க சேலை சுடிதார்ல வச்சு இன்னும் 2 கெட்டப் சேர்த்து போடலாமே. சார் நீங்களா இருங்க சார். அப்போதான் மக்களுக்கு பிடிக்கும். மக்களுக்கு நீங்க எப்படி இருந்தாலும் பிடிக்கும் சார். எப்படிலாம் பிடிக்குமா? அப்ப கூனனே பொம்பளையா பிறந்தா எப்படி இருப்பான்னு அது ஒரு கெட்டப் போடலான்னு இருக்கேன் சார். சார் சரி, நீங்க உள்ள போங்க. எப்படி உள்ள போலான்னு இருக்கீங்க சார்? நான் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன் சார். காசி இருக்குல்ல, காசில வர மாதிரி போலாம். ரொம்ப பிடிக்கும் சார். இப்ப பாருங்க சார். இருக்கிற ப்ராஸ்தட்டிக்ஸ் உள்ள மேக்கப்பே போகாத மாதிரி பார்த்துக்குவாங்கடா. இந்த மனுஷன் முன்னாடி எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருங்க. கடைசியா காத்துக்கிட்டு இருந்த டைம், நிறைய வாட்டி காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டேன். பட் இதுதான் லாஸ்ட். லெட்ஸ் வெல்கம் our next contestant சிம்பு சார். இப்போ என்னையா சார், சிம்பு வர கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம ஏன் சிம்பு அவர் வீட்டு மொட்டை மாடியில செட்டு போட்டுறக்கூடாது? அங்கதான்டா ஷூட்டிங்கே பண்றோம். அவரை வர சொல்லு. அப்ப ரொம்ப வசதியா போச்சு சார். நீங்க அப்படியே கீழே இறங்கி அவர் பெட்ரூம் வந்துட்டீங்கன்னா நம்ம அங்க வச்சு ஷூட் பண்ணிடலாம் சார். ஐயோ லெட்ஸ் வெல்கம் த நெக்ஸ்ட் contestant, our very own ultimate star அஜித் குமார். அல்டிமேட் ஸ்டார் அஜித் வந்திருக்காரு. இனிமேல் யாருன்னு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார்னு கூப்பிடக்கூடாது. நோட்டீஸ். சரி, அப்போ தலை அஜித் வந்திருக்காரு. இனிமேல் யாருன்னு தலை அஜித்னு கூப்பிடக்கூடாது. நோட்டீஸ். அப்போ நம்மளோட அஜித் குமார் வந்திருக்காரு. நான் அஜித் குமார்னு யாருன்னு கூப்பிடக்கூடாது. நம்ம யாரும் நான் அஜித் குமார்னு கூப்பிடாதீங்க. எல்லாம் உங்க குடும்பத்தை பாருங்க, ஃபேமிலியை பாருங்க. நாங்கள் நோட்டீஸ். சரி, அப்போ குமார் வந்திருக்காரு. இனிமேல் யாரும் என்ன குமார்னு கூப்பிடவே கூடாது. எல்லாம் உங்க குடும்பத்தை போய் பாருங்க. சரி. அப்போ நம்ம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட ஏகே வந்திருக்காரு. இனிமேல் யாரும் நீ ஏகேவே கூப்பிடக்கூடாது. கூப்பிடுங்க. எல்லாம் குடும்பத்தை போய் பாருங்க. எல்லாம் நல்லா இருங்க. சார் வந்திருக்காரு. நீங்க அடிமையா இல்லை நான் உங்க டீச்சரா? எதுக்கு சார் கூப்பிடுறீங்க? இனிமேல் யாரும் என்ன சார்னு கூப்பிடக்கூடாது. எல்லாம் உங்க குடும்பத்தை போய் பாருங்க. ஏ வந்திருக்காரு. ஏவா? என்ன ஏபிசிடி கிளாஸ் நடக்குதுங்க? இனிமேல் யாரும் ஏன்னு கூப்பிடக்கூடாது. எல்லாம் உங்க குடும்பத்தை போய் பாருங்க. வெல்கம் our very own கே. யாரும் என்ன கேன்னு கூப்பிடக்கூடாது. ஸோ லெட்ஸ் வெல்கம் our very own. ஏன் இப்போ பிஸ் பிஸ்ன்றீங்க? இல்லை, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலங்க ஐயா. இனிமேல் என்னை யாரும் பிஸ் பிஸ்ன்னு கூப்பிடக்கூடாது. எல்லா ஃபேமிலியை போய் பாருங்க. அது உங்கள் எமோஷன்லாம் புரியுது. பட் இப்போ நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே போகிறீங்க, பிக் பாஸ் உள்ள போகிறீங்கன்னா பிக் பாஸ் உங்களை எப்படி கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட முடியும்? ஏதாச்சும் சொன்னால் தானே கூப்பிட முடியும். என்ன ஏன் சார் கூப்பிடுறீங்க? என்ன ஏன் சார் கண்டுக்கிறீங்க? நான் தலைவனா? நான் என்ன சார்? நான் வெறும் மூவி ஸ்டார். நான் படத்தில் பார்க்குறீங்களா? சரி, அதோட விட்டுருங்க. ஏன் என்ன பார்க்குறீங்க? இனிமேல் யாரும் என்ன பார்க்கவும் கூடாது, என்கிட்ட பேசவும் கூடாது, என் பேரையும் கூப்பிடக்கூடாது, என்னை கண்டுக்கவும் கூடாது. இப்படிக்கு ஏகே நாங்கள் நோட்டீஸ். உங்களை மாதிரி இந்த காலத்துலையும் இருக்கிற ஆள் ரொம்ப ரொம்ப கம்மி சார். ஸோ சூப்பர், எல்லாரும் கை தட்டுங்க. லெட்ஸ் வெல்கம் உலக நாயகன் கமலஹாசன். எல்லோருக்கும் நான் தான் உங்கள் நான் என்ற தலைப்பு. நான் சிறு வயதில் ஏட்டுப்படுத்தப்பட்டது. நான் என்ற சொல் மிக பெரிய சொல் சார். அந்த சொல்லில் வந்து நின்று இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கும் நான் உங்கள் சார். வணக்கம் விஜய் சேதுபதி அவர்களே. வணக்கம் சார். வணக்கம். என்ன ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆசீர்வாதம், அதாவது வயதில் மூத்தவன் என்ற முறையில் நான் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் நான் இன்றும் மனதளவில் மிகச் சிறிய குழந்தையிடம் எப்படி ஆசீர்வாதம் என்ற ஒரு விஷயம் என் மனதுக்குள் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். வெளியே வரும் பொழுது ஒரு சிறிய குழந்தையிடம் ஆசீர்வாதம் கேட்டான். அவனிடமும் நான் இதேதான் கூறுகிறேன். ஏனென்றால் நான் உடம்பளவில் வேணுமா, நான் இருக்கலாம். ஆனால் இன்று ஒரு நான் ஏன் இப்படி சிரிக்கிறேன்? இன்று சிறிய குழந்தையாக நான் வெளியே நடந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது ஒரு சிறு குழந்தை என்னை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் கமல் மாமா என்று கூறினான். எனக்கு அதில் ஒரு ஆச்சரியம். என்னை பார்த்தால்
அவனுக்கு மிக பெரியவனாக தெரிகிறது. சரி சார். நான் மனதளவில் இன்றும் சிறியவனாக தான் இருக்கிறேன். அதனால் தான் அவன் காலிலேயே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு நேராக பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்துள்ளேன். ஆசீர்வாதம் வேணாம். நானும் எனது பெரியவரும் மிக மிக நிறைய படங்கள் நடித்துள்ளோம். அதில் பெரியவர் ஒரு வாட்டி. சார் அதெல்லாம் ஓகே சார். நீங்கள் பிக் பாஸ்க்கு கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கீங்க, அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? கொஞ்சம் குட்டியாக சுருக்கமாக சொல்லுங்கள் சார். அதாவது சின்ன விடை எதிர்பார்க்கிறார். சின்ன விடையில் நான் சொல்லும் விடை, அந்த விடை ஒரு வார்த்தை விடையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த விடை மிக பெரிதாக உங்களுக்கு நினைக்க தோன்றும். ஏனென்றால் நான் சொல்லும் விடை எனது மனதளவில், எனது உணர்ச்சி அளவில், எனது புத்தி அளவில் நான் பிக் பாஸுக்குள்ளே வரும் பொழுது மிக சந்தோஷமாக வந்துள்ளேன் என்ற ஒரு விடையை சிறிய விடையாக மாற்றி உங்களுக்கு சொல்லியுள்ளேன் சார். அதெல்லாம் நீங்கள் வந்து உள்ளே போய் பேசினா ஆடியன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பிக் பாஸ்க்கு வந்திருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். என்னை பார்த்து முதல் தடவை என்று கூறினீர்களா? இதற்கு முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி பல வருடம் இதே இடத்தில் நின்று கொண்டு இந்த பிக் பாஸை தொகுப்பித்தவன் நான், உங்கள் நான். அதாவது நான் சிறு வயதில் நான் என்ற சொல் எப்படி வந்தது என்று சொன்னேன் அல்லவா, அந்த நான் இதே இடத்தில் உங்களுக்கு முன்னாடி பல வருடம் நான் இதே இடத்தில் நின்று தொகுப்பாளனாக இந்த பிக் பாஸை தொகுப்பித்து வந்தேன். ஆதலால் உங்களுக்கு இந்த இடம் எப்படி உணர்ச்சி அளிக்கிறது என்று சொல்லுங்க. சார் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க இருந்த இடத்துல இப்போ நான் வந்து ஹோஸ்டா இருக்கேன் அப்படிங்கிறது. சார் இப்போ நீங்க உள்ள போனா கேமை ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா எல்லாரும் கொண்டாடலாம் சார். உள்ளே போனால்தான் நமக்கு பெட்டர்மெண்ட் கிடைக்கும். ஆதலால் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக இருக்கட்டும், காந்திஜியாக இருக்கட்டும், பகத்சிங்காக இருக்கட்டும், நெல்சன் மண்டேலாவாக இருக்கட்டும், எல்லோரும் ஜெயிலுக்குள்ளே சென்றுதான் நம்மளுக்கு பெட்டர்மெண்ட் செய்துள்ளார்கள். அதே போல் நானும் உள்ளே செல்ல வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நான் ஏற்கனவே பெட்டர்மெண்ட்டாக தான் வந்து இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் உள்ளே செல்லுங்கள். நான் அடுத்த கண்டஸ்டன்ட்டை அறிவித்து கூப்பிட்டு விடுகிறேன். அது மட்டும் இல்லை, பெரியவர் ஒருவிடம் இதோ நான் வந்துட்டேன். அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நானு, நம்ம கவலு, இளையராஜா 3 பேரும் குணா பட ரெக்கார்டிங் அப்ப சந்திச்சோம். அப்ப நைட் ஒரு 3 மணி இருக்கும். அப்ப நம்ம கவலு என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி உள்ள போயிட்டீங்க, எப்படி வெளியே வந்தீங்க? வாழ்த்துக்கள்.